श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं தென்னாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி போற்றி ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. ஓகே, ஆக்சுவலி போன கிளாஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப மோசமா இருந்ததுனால கட்டாய் வந்தது. ஸோ நம்ம கடைசியில ஒரு போர்ஷன் சொல்லிட்டே இருக்கிறச்சே கட் ஆயிடுது. அதாவது எந்த பேராகிராஃப்ல இருந்து அப்படின்னாக்க ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா, அதோட மீனிங்க மட்டும்தான் பார்த்தோம், தத்துவார்த்தத்தை பார்க்கல. ஸோ இன்னைக்கு அதை கண்டினியூ பண்ணலாம். அந்த லைனோட தத்துவார்த்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டாக்க, லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளினுடைய 1000 நாமாக்கள், ரகசிய நாம சஹஸ்ரம் அப்படிங்கிறது லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு இன்னொரு பேரு. அப்போ இந்த 1000 நாமங்களை ஸ்லோகங்களா கொண்ட ஒரு கிரந்தம். அப்போ அந்த அந்த ஸ்லோகமானது 16 சாப்டரா டிவைட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கலாம். அந்த 16 சாப்டர் அதான் செக்ரிகேஷன். ஓகே, சோ அந்த செக்ரிகேஷனுக்குள்ள எந்தெந்த ஸ்லோகங்கள் அடக்கமா இருக்கு அப்படிங்கறதும் இருக்கு. நான் வெறும்னா இன்னைக்கு அதை என்னங்கிறத, அந்த சாப்டர்ஸோட நேம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஒரு தனியா நோட்ஸ் மாதிரியும் அனுப்பி வைக்கிறேன். சோ தட் நீங்க இப்போ எழுதிண்டு டைம் லேட் ஆகும். நான் சொல்ல நீங்க எழுதிக்கிறதுனா நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் அது ஒரு டாக்குமெண்டா அனுப்பிச்சிட்டேன்னாக்க நீங்க அதை அப்புறமா லீஷரா இருக்கிறச்சு அதை கோத்ரூ கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப ஜஸ்ட் நம்ம காதல சிரவணம் பண்ணா மோர் தென் என்ன. சோ அந்த 14 பகுதிகள் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, முதல் பகுதி ஸ்ரீ மாதுர் அவதாரம். ஓகேவா? அடுத்த பகுதி கேசாதிபாத வர்ணனம். அடுத்தது ஸ்ரீநகர வர்ணனை. 4வது பகுதி என்னன்னு பார்த்தேன்னாக்க பண்டாசுரவதம். 5வது பகுதி அம்பாளினுடைய குண்டலினி ரூபம். அதுக்கப்புறமா பக்த அனுகிரகம். அதுக்கப்புறமா நிர்குண உபாசனை. அடுத்த பகுதி அந்த நிர்குண உபாசனையோட பலன் என்ன அப்படிங்கிறது அடுத்த பகுதியா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா சகுண உபாசனை. அதுக்கப்புறமா பஞ்ச பிரம்ம ரூபம். இதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அந்த 16 சாப்டர்ஸ் என்னங்கிறத நான் ஜஸ்ட் சொல்றேன். ஓகேவா? சோ பஞ்ச பிரம்ம ரூபம் அப்படிங்கிறது தான் 11th சாப்டர், 11th போர்ஷன் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம். ஓகே, அப்புறம் 12வது சாப்டர் க்ஷேத்ரஜ்ஞ ரூபம். 13வது சாப்டர் பீட்டங்களும் அதுக்கு உண்டான அங்க தேவதாக்களும். அப்புறம் 14வது சாப்டர் யோகினி நியாசம். 15வது விபூதி விஸ்தாரம். அண்ட் இந்த அம்பாள் உபாசனையில என்னெல்லாம் மார்க்கங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 16வது சாப்டர் which is the final one is the சிவசக்தி ஐக்கியம். ஓகேவா? சோ நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்றேன், ஜஸ்ட் காதுல வாங்கிக்கோங்க. லலிதா சஹஸ்ரநாமத்தோட 16 சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஸ்ரீ மாதுர் அவதாரம், அதுக்கப்புறமா கேசாதிபாத வர்ணனம், ஸ்ரீசக்கர வர்ணனம், பண்டாசுரவதம், அதுக்கப்புறமா மந்திரஸ்வரூபம், மந்திர ரூபமா இருக்கிற அம்பாளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா
குண்டலினி ரூபம், பக்த அனுகிரகம், நிர்குண உபாசனை. அந்த நிர்குண உபாசனையோட பலன் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சகுண உபாசனை, அதுக்கப்புறமா பஞ்சபிரம்ம ரூபம், அதுக்கப்புறம் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ ரூபம், அதுக்கப்புறம் பீட்டங்களும் அதுக்கு உண்டான அதிதேவதாக்கள் என்னென்ன அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் யோகினி நியாசம், அதுக்கப்புறமா விபூதி விஸ்தாரம், அண்ட் த ஃபைனல் portion of Lalita Sahasranamam. The last chapter in Lalita Sahasranamam is the Shiva Shakti Aikya Rupam. ஓகேவா? சோ இதுதான் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தோட 16 பகுதிகள், 16 சாப்டர்ஸ் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம். இப்போ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படிங்கறது, நம்ம அதோட அர்த்தத்தை பார்த்துட்டோம். பட் அது என்னங்கிறத நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு 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 கிளான்ஸ் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்ன பார்த்தோம்? ஸ்ரீ மாதுர் அவதாரம் அப்படிங்கிறது. சோ இந்த ஸ்ரீ மாதுர் அவதாரங்கிற சாப்டர் வந்து ஸ்லோகாஸ் நம்பர் 1 to 3 முட்டுக்கும் இருக்கிற ஸ்லோகாஸ். முதல் 3 ஸ்லோகாஸ் தான் அம்பாளினுடைய அவதரிக்கைய பத்தி சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள். அப்போ அம்பாளினுடைய அவதரிக்கை அப்படிங்கறச்சே பார்த்தோம், சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்ட்டு வந்தது. அக்னி சிதக்னி குண்டத்துல இருந்து எழும்பினவள் அப்படின்ட்டு வருது. எதுக்காக அவதாரம் பண்ணா, எதுக்காக அவ எழும்பி அந்த அக்னி குண்டத்துல இருந்து வந்தா அப்படின்னு கேட்டாக்க, தேவகாரிய சமுத்தியதா, தேவர்களுடைய காரியத்தை, அவளுடைய பிரார்த்தனைய பூர்த்தி பண்றதுக்காக வேண்டி, நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி அம்பாள் அவதாரம் பண்ணா. சோ டு ப்ரொடெக்ட் த தேவாஸ் ஆஸ் பர் தேர் பிரேயர்ஸ். எதுக்காக, யாரிடத்துல இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தாக்க, பண்டாசுரன் அப்படிங்கிற அந்த ராட்சசன் அவளெல்லாம் வந்து துன்புறுத்தின்றா. சோ பண்டாசுரன் இடத்துல இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக, தேவர்களை ரட்சிக்கிறதுக்காக அம்பாளானவள் திரு அவதாரம் எடுக்கிறா, சிதக்னி குண்டத்துல இருந்து அவதாரம் பண்றா அப்படின்ட்டு வருது. இப்போ இந்த இந்த சாப்டர்ஸ நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிறது அதுல இருக்கிற ஒரு தாத்பரியம். அப்போ மாதுர் அவதாரம் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் பகுதியில நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பரபிரம்மம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதாவது பகவானுக்கு மேல பரமாத்மா. பகவான் அப்படிங்கறச்சே வந்து பகவான்னா என்ன அப்படிங்க, எதை வச்சு நம்ம ஒருத்தரை பகவான் அப்படின்னு சொல்ல முடியுங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்கு. அதையும் நம்ம இன் கிளாஸஸ் அஹெட் நம்ம பார்க்கலாம். சோ பகவானுக்கு மேல த சுப்ரீம், த அல்டிமேட் சுப்ரீம் அப்படிங்கிறவர் தான் பரமாத்மா. பரமாத்மா வந்து சர்வவியாபியா இருக்கக்கூடியவர். ஹி இஸ் ஃபார்ம்லெஸ், ஹி இஸ் ஜெண்டர்லெஸ், ஹி இஸ் கலர்லெஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த வஷின்யாதி வாக்தேவதைகள் என்ன பண்ணா, பரமாத்மஸ்வரூபிணியாக இருக்கும் அம்பாளினுடைய பிசிக்கல் ஃபார்மை ரிவீல் பண்ணும். ஓகே, அம்பாள் பரமாத்மஸ்வரூபிணியா இருக்கா. அவ என்ன பண்ணா, தேவர்களை காப்பாத்துறதுக்காக சிதக்னி குண்டத்துல இருந்து ஆவிர்பவிச்சா. அப்படி ஆவிர்பவிச்ச லலிதா மகா திரிபுர சுந்தரியோட ஸ்வரூபம் என்ன அப்படிங்கறத வந்து ரிவீல் பண்ணும். கரெக்டா? அப்படி ரிவீல் பண்ண அந்த ஸ்வரூபத்தை நாம ஸ்வரூபத்தை மட்டும் ரிவீல் பண்ணாம என்ன பண்ணா, அவளுக்குன்னு ஒரு வாசஸ்தானம் இருக்கு. அந்த வாசஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டா, இட் இஸ் பியாண்ட் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டைம் ஸ்பேஸ். ஓகே, இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு 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 இடத்துல அவ வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறதையும் ரிவீல் பண்ணா. ஓகேவா? இப்போ அடுத்த சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தேன்னாக்க, கேசாதிபாத வர்ணனை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த கேசாதிபாத வர்ணனையும் அந்த வஷின்யாதி வாக்தேவதைகள் தான் வந்து ரிவீல் பண்ணோம் இல்லையா? இப்படி அம்பாள் இருக்கா. இப்ப நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த கேசாதிபாத வர்ணனை அப்படிங்கிற சாப்டர் வந்து ஸ்லோகாஸ் நம்பர் 4ல இருந்து 21 மட்டும் இருக்கிற ஸ்லோகங்கள். ஓகேவா? முதல் சாப்டர் வந்து ஸ்லோகாஸ் 1 to 3, அதாவது ஸ்ரீ மாதுர் அவதாரம் வந்து 1 to 3 அப்படின்னாக்க, ரெண்டாவது சாப்டர் ஆஃப் லலிதா சஹஸ்ரநாமம் which is the கேசாதிபாத வர்ணனை comes under ஸ்லோகாஸ் 4 to 21. ஓகேவா? அப்போ அந்த கேசாதிபாத வர்ணனையில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, அம்பாளினுடைய பிசிக்கல் ஃபார்ம், அம்பாளினுடைய திவ்யமான ஸ்வரூபம், திவ்யமான மேனி என்ன, மேனி எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நாம வந்து அனுபவிக்கிறோம் இந்த ஸ்லோகங்கள்ல.
அப்போ இந்த பரபிரம்ம ஸ்வரூபினியா இருக்கிறவ ஆவிர்பவிக்கிறா. அது மாதுர் அவதாரம். எதுக்காக ஆவிர்பவிச்சான்னு பார்த்தோம், பர்பஸ் பார்த்தோம். அடுத்தது கேசாதிபாத வர்ணனையில அவளுடைய அந்த திவ்யமான அழகான ஸ்வரூபத்தை வர்ணிக்கிற விஷயங்களை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது மூலமா நமக்கு என்ன அனுகிரகம், இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி அவ அனுகிரகத்தை வாங்கிக்கலாம் நம்மளோட லைஃப்ல அப்படின்னு கேட்டாக்க, அவளுடைய இந்த திவ்யமான மேனிய தியானம் பண்ணிட்டே இருந்தாக்க நம்ம மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடையணும். ஓகேவா? அந்த மோட்சம்ங்கிற ஒரு விஷயத்த அடையிறது தான் நமக்கு உண்டான அனுகிரகம். ஆல்ரெடி புருஷார்த்தங்கள், நம்ம வாழ்க்கையினுடைய 4 புருஷார்த்தங்களை பத்தி பார்த்தோம். கரெக்டா? ஒரு கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதுல அல்டிமேட் புருஷார்த்தா என்ன அப்படின்னு கேட்டாக்க மோட்சம். அந்த மோட்சம் அடையறதுக்கான ஒரு வழியை தான் இந்த கேசாதிபாத வர்ணனையில நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன வழி அப்படின்னு கேட்டா, அம்பாள அந்த திவ்யமான மேனியோட நம்ம தியானம் பண்ணோம்னாக்க நமக்கு மோட்சம் கிடைக்கும். சோ தியானம் பண்ணா டைரக்டா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அங்க நடுவுல ஒரு 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 ஹால்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டாக்க, எப்படி மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னாக்க, நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு 6 விதமான எதிரிகள் இருக்கு. ஓகேவா? ஜென்ரலா இப்போ புராண காலங்கள்ல பகவான் அவதாரம் பண்ணார். பலவிதமான அவதாரங்கள் எடுத்தார். பலவிதமான அவதாரங்கள் எதுக்காக எடுத்தார் அப்படின்னாக்க, துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம். அதாவது விரோதிகளை, துஷ்டர்களை நிகிரகம் பண்றது, அழிக்கிறதுக்காகவும் நல்லவர்களை ரட்சிக்கிறதுக்காகவும் அவதாரம் பண்ணார். அந்த மாதிரி ரட்சிச்சு இது பண்றச்சு அவர் நமக்கு மோட்சத்தையும் அனுகிரகம் பண்ணார். புராண காலம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கலியுகம் அப்படின்னு வச்சே பகவான் அவதாரம் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்சார். ஏன்னாக்க ஏதோ அந்தந்த காலத்துல ஸ்பெசிபிக்கா யூ கேன் நேம் அவுட் த அசுராஸ், யூ கேன் நேம் அவுட் த டீமன்ஸ். ஓகே, அவளை பிக் பண்ணலாம். வேற கலி காலத்துல என்ன ஆயிடுத்து, அசுராக்கள் இவ்வளவு பேர் தான் அப்படின்ட்டு எல்லாம் கவுண்ட் பண்ண முடியல. ஊருக்கு ஒரு 1000 பேர் இருந்தா, தெருக்கு ஒரு 100 பேர் இருந்தா, வீட்டுக்கு ஒரு 4 பேர் இருந்தா. ஓகேவா? அண்ட் ஆல்சோ அப்ப ஒத்துத்தரையும் அழிக்கணும்ட்டு இறங்கினாக்க ஆகக்கூடிய காரியமா கிடையாது. நெக்ஸ்ட் என்ன, எதனால் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு ஒரு மனுஷாக்குள்ளேயும் அசுரகுணம் புகுந்துட்டு இருந்தது. அவாதான் அசுராளா இருந்துட்டு எல்லாரையும் ஆட்டி படைச்சுட்டு இருந்தா. அப்போ பகவான் என்ன முடிவு பண்ணார், நம்ம அவதாரமா நாமளே போய் இறங்குறத விட, ஒரு பகவானா அவதாரம் பண்றத விட, மறுபடியும் ஒரு ஒரு பகவத் ஸ்வரூபத்தோட அவதாரம் பண்றத விட, மகான்களா அவதாரம் பண்ணாக்க மக்களுக்கு நல்ல புத்திய புகட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, எத்தனையோ இந்த பாரத தேசத்துல பார்த்தேன்னாக்கா எத்தனையோ மகான்கள், சித்தர்கள், ஆச்சாரிய பெருமக்கள், எத்தனையோ பேர், குருமார்கள், எத்தனையோ பேர் அவதாரம் பண்ணியிருக்கா. அவள்லாம் யாருன்னு கேட்டேன்னாக்கா சாட்சாத் அந்த பகவானுடைய வெவ்வேறு அவதாரங்கள் தான், இல்லையா? அப்போ இந்த மாதிரி மகான்கள்லாம் வெவ்வேறு அவதாரம் பண்ணி என்ன சாதிச்சா அப்படின்னு கேட்டா, மனுஷாளுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான 6 விதமான துஷ்டர்களை, 6 விதமான அசுரர்களை அழிக்கிறதுக்காகத்தான் இவாள்லாம் அவதாரம் பண்ணா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த 6 விதமான விரோதிகள் யாரு, ஒரு மனுஷனுக்கு 6 விதமான விரோதிகள், அந்த விரோதிகள் ஒரு மனுஷனுக்குள்ளேயே இருக்கா அப்படின்னு கேட்டா அது என்னென்னு பார்த்தேன்னாக்க, காம, குரோத, லோப, மோக, மத மாத்சரியம். ஓகேவா? மத மாத்சரியம், அதாவது காம, குரோத, லோப, மோக, மதம், மாத்சரியம், 6 விதமான விரோதிகள் இருக்கா. இந்த 6 விதமான விரோதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்க, காம அப்படின்னாக்க, தமிழ்ல காமம் அப்படின்னா லஸ்ட் அப்படின்னு ஆயிடுறது. சம்ஸ்கிருதத்துல காம அப்படின்னாக்க இட் இஸ் லஸ்ட் விச் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் அதர் டிசையர்ஸ் ஆல்சோ. நம்மளுடைய பலவிதமான இச்சைகள், அது காம இச்சையா இருக்கலாம், இல்ல ஒரு பொருள் மேல கொண்ட இச்சையா இருக்கலாம், இல்ல ஒரு ஒரு மனுஷா மேல கொண்ட இச்சையா இருக்கலாம். மொத்தத்துல இச்சைகள். ஓகேவா? சோ காம அப்படின்னாக்க டிசையர்ஸ். அடுத்தது குரோத அப்படின்னாக்க தெரிஞ்ச விஷயம் தான், கோபம். ஓகே. அடுத்தது மோகம் அப்படின்னாக்க ஒரு மாயையில சிக்கிக்கிறது, மோகத்துல சிக்கிக்கிறது, அட்டாச்மெண்ட். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துல அட்டாச்சா இருப்போம். குழந்தை மேல அட்டாச்சா இருப்போம், நம்மளுடைய ஃபேமிலி மேல அட்டாச்சா இருப்போம், ஒரு ஹஸ்பண்ட் ஆர் வைஃப் அவ மேல அட்டாச்சா இருப்போம், இல்லையா? சொந்த பந்தங்களுக்கு மேல அட்டாச்சா இருப்போம், பொருட்கள் மேல, காசு பொருட்கள் இதுக்கு மேலேயும் நம்ம அட்டாச்சா இருப்போம். சோ மோகம்ங்கிறது என்னது,
டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஓகே, மாயையில சிக்கிண்ட அட்டாச்சா இருக்கிறது தான் மோகம். அடுத்தது மத அப்படின்னாக்க அரகன்ஸ், ரொம்ப ஆணவத்தோட இருக்கிறது. ஓகே, அப்புறம் மாத்சரிய அப்படின்னாக்க பொறாம குணம். ஒரு எப்போ ஒரு மனுஷன் இந்த 6 விரோதிகளையும் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். சோ நான் வந்து அம்பாளை நினைச்சுக்கிறேன், அந்த பரபிரம ஸ்வரூபிணிய மனசுல தியானம் பண்றேன், தியானம் பண்ணிட்டேன் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னா அது நடக்காது. ஓகே, இட்ஸ் அ லாங் பாத். ஓகேவா, ஃபைனல் டெஸ்டினேஷன் இஸ் த மோக்ஷம். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் த ஸ்மரணை ஆஃப் அம்பாள். ஆரம்ப கட்டம் பார்த்தேன்னாக்கா அம்பாளை ஸ்மரண பண்ணி ஸ்மரண பண்ணி ஸ்மரண பண்ணி இந்த 6 விரோதிகளை ஜெயிக்கணும் நம்ம. அப்படி ஜெயிச்சாக்கா மோக்ஷம் அப்படிங்கிற நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நம்ம அரைவ் ஆயிடும். அப்ப இந்த 6 விரோதிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்திய கொடுக்கறது எது அப்படின்னு கேட்டா அம்பாளினுடைய அந்த தியானம். அந்த தியானம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாக்க, ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம், பரபிரமத்தை டைரக்டா நம்மளால தியானம் பண்ண முடியாது. ஏன்னா பரபிரமத்துக்கு ஒரு ஸ்வரூபமே இல்ல. அப்ப யாரை வச்சுட்டு நான் மனசுல ஒரு பக்தியை வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுறது. அதனால பரபிரம்ம ஸ்வரூபிணியாக அவதரிச்ச லலிதா மகா திரிபுர சுந்தரிய மனசார தியானம் பண்ணி அவளுடைய அந்த 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 கேசாதிபாத வர்ணன மூலமா சிரசுல இருந்து திருவடிகள் முட்டுக்கும், திருமுடியிலிருந்து திருவடிகள் முட்டுக்கும் தியானம் பண்ணிட்டே வந்தோமேயானா, ஓகே, ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நம்ம ரீச் ஆக முடியும். எகெயின் இன் பிட்வீன் நிறைய ஹால்ட் இருக்கு. ஓகேவா, சோ இந்த 2வது சாப்டரான கேசாதிபாத வர்ணனை மூலமா நம்ம எப்படி மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கறத லைஃப்ல அப்ளை பண்ணோம்னாக்க, அவளுடைய அந்த திவ்யமான ஸ்வரூபத்தை மனசுல தியானம் பண்ணி 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 ஒரு ஸ்டாப்ப முடிக்கிறதுக்கான ஒரு வழிவகுக்கலாம். ஒரு ஹால்ட்ல இருந்து அடுத்த ஹால்ட்டுக்கு போகக்கூடிய நமக்கு வழியானது நமக்கு கிடைச்சுடுறது. ஓகேவா, ஒரு ஸ்டாப்பிங். இந்த கேசாதிபாத வர்ணனை அப்படிங்கிறது ஒரு ஸ்டாப்பிங். ஓகேவா, சோ 2 சாப்டருக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஐ ரிப்பீட், ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்லோகாஸ் நம்பர் 1 to 3 which is ஸ்ரீ மாதுர் அவதாரக, அம்பாளினுடைய திரு அவதாரம். 2வது சாப்டர் கேசாதிபாத வர்ணனை, ஸ்லோகாஸ் நம்பர் 4 to 21. இப்ப நம்ம அதுல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, சோ அந்த 4ல இருந்து 21 ஸ்லோகங்கள் என்ன, அதுல அம்பாளினுடைய வர்ணனை பார்த்தோம். ஏன்னா நமக்கு எல்லாமே அழகா தெரிஞ்சது. தலையில என்ன பூ வச்சுட்டு இருக்கா, காது கிட்டக்க என்ன பூ இருக்கு, அவளுடைய குண்டலங்கள் எப்படி இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. சோ அந்த வர்ணனையை வச்சு நம்ம அம்பாளை விஷுவலைஸ் பண்ணிட்டு அந்த விஷுவல் சீனை மனசுல அப்படியே என்ன பண்ணோம், காப்பி பேஸ்ட் பண்ணி அவளை தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில ஒரு கால்வாசி பகுதியை கடந்துட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா, சோ இதுதான் ரெண்டு சாப்டருக்கான இம்பார்ட்டன்ஸ். சொச்சத்தை நம்ம அப்படியே அந்தந்த சாப்டர்ஸ் வரைச்சே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்ப வந்து we will continue with the நாமாஸ். இந்த லாஸ்ட் வீக்கோட நாமா வந்து, ஒரே நிமிஷம், ஓகே, கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா. 13வது ஸ்லோகம் இது. நம்பரை ஒரு செக் பண்ணி, ஆமா 13வது ஸ்லோகம். ஓகேவா, சோ 13வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் வரி அர்த்தத்தை பார்த்தோம், தத்துவார்த்தத்தை பார்க்கல. சோ ஜஸ்ட் டு ரீகேப் த மீனிங் என்ன அப்படின்னு கேட்டாக்க, கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா, அழகான கைகள் உடையவள் புஜான்விதா. ஓகேவா, அந்த கைகள்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, வளையல்கள் போட்டு இருக்கா, பிரேஸ்லெட்ஸ் போட்டு இருக்கா. ஆல்சோ இந்த இடத்துல இந்த புஜங்கள் கிட்டக்க இருக்கிற இடத்துலயும் ஒரு 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 ஆபரணத்தை அவ வந்து கேயூர ஆபரணத்தை அவ அணிஞ்சின்னு இருக்கா. அப்படி அணிஞ்சின்னு இருக்கிறதுனால அவளுடைய கைகள் அழகா இருக்கு. அப்பேற்பட்ட அழகான கைகள் கொண்டவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். கனக அங்கத கேயூர கமனீய புஜான்விதா, அழகான கைகள் கொண்டவள்.
கமனிய புஜான்விதா அப்படிங்கறச்ச அழகான கைகள் கொண்டவள். அந்த அழகான கைகள்ல வளையல்களும் இங்க கேயூர அப்படிங்கறச்ச இந்த இடத்துல மோஸ்ட்லி இட் ரெஃபர்ஸ் டு அ வங்கி. ஓகேவா? சோ அப்பேற்பட்ட அணிகலன்களை, தங்க அணிகலன்கள், கனக அப்படின்னா தங்கம். சோ அப்படி தங்கமான அணிகலன்களை அணிவிச்சுண்டு எந்த கைகள் அழகா இருக்கோ அப்பேற்பட்ட அழகான கைகள் கொண்டவள் அப்படின்னு அந்த லைனோட அந்த நாமாவுடைய அர்த்தம் முடியுது. அடுத்தது பார்த்தோமேனாக்க ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா அப்படின்ட்டு சொல்றா. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க ரத்ன கிரைவேய சிந்தாக்க, கழுத்துல வந்து ரத்னம் பொருந்திய ஒரு சோக்கர் மாதிரி ஒரு நெக்லஸ், ஒரு ஹாரம். ஆக்சுவலி ஹாரம்னா கொஞ்சம் லென்த் ஆயிடும், பட் இங்க வந்து என்னன்னாக்க கழுத்தை ஒட்டி அப்படிங்கறதுனால இட் ரெஃபர்ஸ் டு நெக்லஸ் டைப் ஆஃப் அன் ஆர்னமெண்ட். ஓகேவா? சோ அது ரத்னங்கள் பொருந்தி இருக்கு. அதுல முத்துகள் பொருந்தின பெண்டன்ட் இருக்கு. ஓகேவா? அந்த பெண்டன்ட் ஆனது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டாக்க லோல அப்படி இப்படி ஆடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ அதோட தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, சோ முத்து ரத்னம் பொருந்திய ஒரு நெக்லஸ் வித் அ பெண்டன்ட், அப்பேற்பட்ட ஒரு ஆபரணத்தை போட்டு இருக்கிறவ அப்படிங்கிறது தான் இந்த நாமாவினுடைய அர்த்தம். ரத்ன கிரைவைய சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா அப்படின்ட்டு பார்த்தோம். தத்வார்த்தம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பாரிசன் இங்க கொடுக்குறா. என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த இடத்துல வந்து 3 விதமான பக்தர்களை பத்தின ஒரு ரெஃபரன்ஸ். ஓகே, ஒரு கம்பாரிசன். அது எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டாக்க முதல்ல வந்து சில பக்தாள் அவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க அம்பாளை வந்து ஜஸ்ட் அப்படி வாய் மூலமா மட்டும் பாடுவா. ஓகேவா? வாய் மூலமா மட்டும் பாடுறவாளை வந்து எப்படி இங்க ரெஃபர் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டாக்க கிரைவேயர்கள். ஓகேவா? சோ அதாவது வாய் மூலமா மட்டும் ரெஃபர் பண்ற பக்தாள். இவாளுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? இந்த பலான்விதா அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ஒரு ஒரு தாத்பரியம் வந்து 3 விதமான பக்தர்களுக்கு அம்பாள் எப்படி பலன்களை கொடுக்கறா, எப்படி அனுகிரகம் பண்றா அப்படிங்கறது தான் இங்க சொல்றா. சோ கழுத்து வரை மட்டும்தான் வந்து அம்பாளினுடைய அந்த தியானத்தை அவ வச்சுட்டு இருக்கா. ஓகேவா? சோ அவளுக்கு எப்பேற்பட்ட அனுகிரகம்னா அவ எவ்வளோ எஃபர்ட் போடுறாளோ அவளுக்கு அதுக்குண்டான அனுகிரகம் தான் அம்பாள் கொடுக்குறான். ஓகேவா? அடுத்தது பார்த்தேன்னாக்க முக்த அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது. அந்த முக்தங்கிறது என்ன? பெண்டன்ட் பத்தி பேசுறோம். அந்த பெண்டன்ட் எப்படி ஆடுறது? லோல அங்கேயும் இங்கேயும் ஆடின்னு இருக்கு. சோ திஸ் இஸ் a reference to the another type of devotees. அவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா அம்பாளை ஸ்மரிக்கிறா. ஆனா எப்படின்னா மனசு கடந்து அலப்பாயிருது அங்கேயும் இங்கேயும். சோ விச் மீன்ஸ் அவளுடைய அந்த ஸ்மரணையானது கன்சிஸ்டன்டா இல்லை, அப்படியே அல்லோல் கல்லோல படுறது. ஓகே, கன்சிஸ்டன்டா அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணாதக்கி அம்பாளை பத்தி வாயாட்டு பேசுறதோ இல்ல மனசுல நினைக்கிறதோ எப்படின்னா க்ஷண நேரம், க்ஷணபித்தம் க்ஷணசித்தம் சொல்ற மாதிரி ஒரு சமயம் ஒரு க்ஷணம் நினைக்கிறா, அடுத்த சமயம் சிச்சோ நான் இங்க துணி காய போட்டிருந்தேனே அதை எடுக்கவே இல்லையே, மழை தூரறதே, அடுப்பை ஆஃப் பண்ணோமா, ராத்திரிக்கு என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வந்து பலதரப்பட்ட விஷயங்கள்ல போறது. ஓகே, கன்சிஸ்டன்டாவும் இல்ல, போக்கஸ்டாவும் இல்ல. கன்சிஸ்டன்ட் அப்படிங்கறது நான் எதுக்கு சொல்றேன்னா கண்டினியூஸா ஏதோ நம்ம சௌரியத்துக்கு நமக்கு எப்ப தோன்றதோ நமக்கு எப்படி தோன்றதோ அப்படி தியானம் பண்றது. அவள்லாம் எப்படின்னாக்க அந்த முதல்ல சொன்ன டைப் ஆஃப் டிவோட்டிஸை விட ஒரு படி இறங்கி இருக்கிறான். ஓகேவா? அதோட கொஞ்சம் லெவல் கம்மி, ரொம்பவே கம்மி தான். ஓகே, இப்ப இந்த 2 பேரோட பெஸ்டா இருக்கிறவா யாரு அப்படின்னு கேட்டா முக்தர்கள். இந்த முக்தான்னு இருக்கு பத்தேடா, அந்த முக்தர்கள் அதை வந்து முக்தர்களுக்கு கம்பேர் பண்ணி அப்பேற்பட்ட அந்த முக்தர்கள் அம்பாளை எப்படி தியானம் பண்றான்னாக்க இவ 2 பேரை விட பெட்டரா தியானம் பண்றா, பெஸ்டா தியானம் பண்றா. தட் மீன்ஸ் அம்பாளை எப்பொழுதும் மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கா, கன்சிஸ்டன்டா தியானம் பண்றா, போக்கஸ்டா தியானம் பண்றா. சோ இவ இருக்கிறதுலயே பெஸ்ட் டிவோட்டீஸ் அப்படின்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு.
இதுதான் இந்த லைனுக்கு உண்டான ஒரு தத்துவார்த்தம். ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோல முக்தா பலான்விதா அப்படின்ட்டு சொல்றான். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காமேஸ்வர பிரேம ரத்ன, அதானே? எஸ். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி நாபியாலவால ரோமாலி லதா பலகுச்சத்வயி. இது 14வது ஸ்லோகம். இங்க என்ன சொல்றா அப்படின்னு கேட்டாக்க, காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. காமேஸ்வரன் அப்படிங்கறச்சே சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அன்புக்கு, காமேஸ்வர பிரேம, சிவபெருமான் அவளுக்கு கொடுத்த அன்புக்கு பிரதி உபகாரமா, பிரதிபன பிரதி உபகாரமா, அந்த அன்பு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க விலை மதிப்பற்றது. ரத்னமணி, ரத்னங்களுக்கு ஈடாக விலை மதிப்பு பெற்ற ஒரு பிரேமை. ஓகே, சோ காமேஸ்வரன் கொடுத்த அன்புக்கு பிரதி உபகாரமா, அதுக்கு இன் ரிட்டர்ன் ஆஃப் காமேஸ்வராஸ் லவ், இவ என்ன பண்றா, எதை கொடுக்குறா அப்படின்னு கேட்டா, காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபன ஸ்தனி. ஸ்தனி அப்படிங்கறச்சே தன்னுடைய மார்பகங்களை கொடுத்து விடுறான். ஓகேவா? சோ இங்க மார்பகங்கள் அப்படிங்கறச்சே ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த ஜகத்துல இருக்கும் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் ஞானப்பாலூட்டி பரிபாலனம் பண்றவதான் அம்பாள். சோ அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த ஸ்தனங்களையே என்ன பண்றா, காமேஸ்வரன் கொடுத்த அன்புக்கு பிரதிபலனா அவ திருப்பி கொடுக்கிறவளாக இருப்பவள். காமேஸ்வர பிரேமரத்ன மணி பிரதிபனஸ்தனி. So she who gives her breast to Kameshwara in return of the gem of love, that was got by her from Shiva. ஓகேவா? சோ சிவனிடத்திலிருந்து ரத்னமாக இருக்கக்கூடிய அன்பை பெற்றதற்கு பிரதிபலனாக தன்னுடைய மார்பகங்களை திருப்பி அன்பாக கொடுத்தவள் தான் அவள் அப்படிங்கிற அர்த்தம் தான் இந்த நாமாக்கு. அடுத்தது பார்த்தேன்னாக்கா, நாபியாலவால ரோமாலி லதா பலகுச்சத்வயி. நாபி ஆலவால தான் நாபியாலவால. நாபி அப்படிங்கறச்சே தொப்புள். ஆலவால அப்படின்னாக்க இந்த தோட்டத்துல பாத்தி கட்டுவா, பார்த்திருப்போம், தெரியும் இல்லையா? சோ பாத்தி கட்டுறதுங்கிறது என்ன? இட்ஸ் a specific plot of land. அதுக்குள்ள ஒரு ஒரு தண்ணி பாய்ச்சறதுக்கோ இல்லைன்னா அங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு விளைச்சலுக்கோ ஒரு பாத்தி கட்டி வைப்பான். சோ இங்க என்னன்னாக்க அம்பாளினுடைய அந்த இது ஒரே ஒரு நிமிஷம் வேண்டாம். அம்பாளினுடைய அந்த தொப்புள் பிரதேசமானது ஒரு தோட்டத்துல பாத்தி கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ ஆலவால அப்படின்னாக்க பாத்தியாக இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ அது என்னது அப்படின்னாக்க நாபிஸ்தனம். ஓகே. ரோமாலி அப்படின்னாக்க முடி. அப்புறம் லதா அப்படின்னாக்க கொடி அப்படின்னாக்க கிரீப்பர். ஓகேவா? அப்படியே தரையிலேயே படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி. பல அப்படின்னாக்க ஃப்ரூட்ஸ். குச்சத்வயி அப்படின்னாக்க 2 மார்பகங்கள். துவயி அப்படின்னா 2, குச்ச அப்படின்னாக்க ஸ்தனங்கள், மார்பகங்கள். ஓகேவா? அப்போ இந்த லைனுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு, இது ரொம்ப அழகான வரி. என்ன சொல்றா அப்படின்னாக்க, அம்பாளினுடைய அந்த நாவி பிரதேசமானது, நாவி பிரதேசத்திலிருந்து நம்ம எல்லாருக்குமே தேகத்துல அங்கங்க ரோமங்கள் இருக்கும். ஓகே, தலையில தான் முடி நிறைய இருக்கும். மத்த இடத்துல எல்லாம் சும்மா அங்கங்க லேசா அப்படி தென்படும். கரெக்டா? அதே மாதிரி எல்லாருக்குமே நம்மளுடைய வயிற்று பகுதியில அங்கங்க அப்படியே ரொம்ப திட்டா அடர்த்தியா இருக்காதே தவிர ஸ்கேட்டர்டா ரோமங்கள் வளர்ந்துருக்கும், ரோமங்கள் இருக்கும். அப்போ இங்க அம்பாளினுடைய அந்த தொப்புளிலிருந்து இருக்கக்கூடிய ரோமங்கள் எப்படி இருக்கான்னாக்க, அந்த இடத்துலேருந்து அந்த கொடி அப்படி படர்ந்துண்டு, தேகத்து மேல படர்ந்துண்டு, கொடிகள்லாம் தரையில அப்படியே படர்ந்துண்டு வரும். அதை நம்ம அப்புறமா ஏதாவது ஒரு இடத்தோட அப்படி ஒட்டி வச்சோம்னாக்கா அப்படியே வளரும். கரெக்டா? மேல் பகுதியில அப்படியே வளரும். அந்த மாதிரி அவர்
அவளுடைய அம்பாளினுடைய தொப்புள்ள இருந்து அந்த ரோம கொடிகளானது அப்படியே அழகா லேசா அப்படி மேல போகும், மேல போறது. நார்மலி இந்த கொடி வந்து படர்ந்து, இலைகள்லாம் படர்ந்து, கொடி போல படர்ந்து அப்படி வரைச்சே கடைசியில கனிகள் வரும். கரெக்டா? கனிகள் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வரும். அந்த மாதிரி அம்பாளினுடைய அந்த தொப்புள் பிரதேசத்தில் பாத்தி மாதிரி இருக்கும். அந்த தொப்புள் பிரதேசத்துல இருந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய லேசான ரோமங்கள் வந்து ஒரு கொடி மாதிரி இருக்கு. அந்த கொடி அப்படியே படர்ந்துட்டு லேசா மேல் பாகத்துல மேலே நோக்கி அப்படி படர்ந்துட்டு போச்சு. கடைசியில அங்க தென்படக்கூடிய பழங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா அவளினுடைய இரு மார்பகங்கள் தான் இங்க பழங்களுக்கு இனியா ஒப்பிடப்பட்டிருக்கு. சோ அந்த மார்பகங்கள் அப்படிங்கறச்சே அவளுடைய ஸ்தனங்களை வந்து இங்க பல அப்படிங்கிற. சோ பல குச்சத்வயி, பழங்களாக தோன்றும் இரு மார்பகங்கள் அப்படின்ட்டு சொல்றான். சோ இங்க அம்பாளினுடைய மார்பகங்களினுடைய வர்ணனை அது எப்படி சொல்றான் அப்படின்னாக்க, இரு மார்பகங்கள் கொண்டவள். அந்த இரு மார்பகங்கள் எப்பேற்பட்டது? கனிகள் போல தோன்றும் இரு மார்பகங்கள் கொண்டவள். அந்த கனிகள் எங்கேந்து வருது அப்படின்னு கேட்டாக்க, தொப்புள் கொடியிலிருந்து வர ரோமங்கள் என்னும் கொடியிலிருந்து விளைஞ்ச அந்த பழங்கள். ஓகேவா? அந்த பழங்கள் மாதிரி அந்த இரு ஸ்தனங்கள் இருக்கு அப்படின்ட்டு இங்க சொல்றார் இந்த பேராகிராஃப்ல. இப்போ அம்பாளினுடைய ஸ்தனங்கள் பத்தி அது எப்பேற்பட்டது அப்படின்னா, ஆச்சாரியால் வந்து சௌந்தரலஹரியோட 73வது ஸ்லோகம். அமுதே வக்ஷோ, ஆமா 73 தானே, ஒரு நிமிஷம் பார்ப்போம். எஸ், கரெக்ட். அமுதே வக்ஷோஜௌ அமிர்தரசமாணிக்ய குதுபௌ ந சந்தேஹஸ்பந்தோ நகபதி பதாகே மனசினஹ பிபந்தௌ தௌ யஸ்மாதவிதிதவதூ சங்கரசிகௌ குமாராவத்யாபி த்விரதவதன க்ரௌஞ்சதலனௌ. சோ இங்க அம்பாளினுடைய ஸ்தனங்கள் பத்தின ஒரு ஒரு வர்ணனை இருக்கு. அதுல என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டாக்க, ஓகே, இந்த இந்த ஸ்தனங்கள்ல இருந்துதான் கணபதியும் முருகனும் அந்த 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 ஞானப்பாலை குடிச்சுதான் அவளுக்கே ஞானம் பிறந்து முதிர்ச்சி அடைந்தவர்களாக ஆனார்கள் அப்படின்ட்டு ஒரு வியாக்கியானம். இது 73வது ஸ்லோகம். அதே மாதிரி 76வது ஸ்லோகமும் வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த இந்த இடத்துல இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே ஆச்சாரியாலும் அங்க சொல்லியிருக்க. இது வந்து 76வது ஸ்லோகம். அந்த 76வது ஸ்லோகம் வந்து ஹரக்ரோதஜ்வாலாவலிபிரவலீடேன வபுஷா கபீரே தேனாபி சரசி கிருத சங்கோ மனசி ஜன சமுத்தஸ்தௌ தஸ்மாதச்சலதனயே தூமலதிகா ஜனஸ்தாம் ஜானீதே தவ ஜனனி ரோமாவலிரிதி அப்படிங்கிறார். ஓகேவா? சோ என்ன நம்ம ரொம்ப டீடைல்டா சௌந்தரலஹரி மீனிங் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கல. பட் ஜஸ்ட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா ஆச்சாரியாளுக்கு சௌந்தரலஹரி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்திலிருந்து தான் கிடைச்சிருக்கு இல்லையா? சோ எப்படி ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அழகதான் நம்ம இங்க பாக்குறோம். சோ இங்க என்ன சொல்ற அப்படின்னாக்க, உன்னோட ஆழமான அந்த தொப்புள் கொடியிலிருந்து நாபியை சுற்றி அப்படியே அந்த ரோமங்கள் அப்படி அப்படி வளர்ந்துட்டு வருது அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா? சோ அதேதான் இங்க லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தொப்புள் கொடியிலிருந்து, தொப்புள் பகுதியிலிருந்து ரோமங்கள் வளர்ந்துட்டு வருது. பாக்கிறதுக்கு ஒரு கொடி போல தெரியறது. அந்த அந்த கொடி போல இருக்கிறதுல இருந்து அந்த கொடிகள் எப்படி ஆறுது? கொடி வளர்ந்து அப்படியே கனிஞ்சு வருது. அந்த கனிகள், அந்த பழங்கள் தான் இரு ஸ்தனங்கள் அப்படின்னு சொல்றச்சு. இப்ப என்னன்னாக்க, இந்த அம்பாளினுடைய இல்லை, எல்லாருக்குமே வந்து
ஜென்ரலா என்ன சொல்லுவான்னாக்க தொப்புள் பிரதேசம் அப்படிங்கிறது வந்து மன்மதஸ்தானம். ஓகே, அதனால தான் இப்ப நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து நம்ம தொப்புள் தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க கூடாது. ஏன்னா மன்மதஸ்தானம் அப்படிங்கறச்சே வந்து அது அது ஒரு டைப் ஆஃப் ஒரு இன்டாக்சிகேஷனை கொடுக்கும், ஒரு டைப் ஆஃப் ஒரு காமத்தை உண்டு பண்ணும் இல்லையா? சோ அதனால தான் நம்ம வந்து தொப்புள் தெரியற மாதிரி ஒரு புடவை கட்டிக்கிறதுக்கு கூட பாங்கா அழகா கட்டிக்கணும் அப்படிங்கறத சொல் சொல்லியிருக்கா இல்லையா? சோ அப்பேற்பட்ட அந்த தொப்புள் கொடியினுடைய வர்ணனை தான் இங்க, தொப்புளை பத்தின வர்ணனை தான். நெக்ஸ்ட் ஸ்தனங்கள் அப்படிங்கறச்சே அது வந்து போஷணஸ்தானம். இது பார்த்திருக்கோம் நம்ம. போஷணஸ்தானம் அப்படிங்கறச்சே வந்து ஞானப்பால் ஊட்டி எல்லாரையும் பரிபாலனம் பண்றா, போஷிக்கிறா அப்படின்ட்டு இருக்கிறதுனால அது போஷணஸ்தானம். இது எல்லாருக்குமே, நாட் ஓன்லி ஃபார் அம்பாள். ஒரு ஸ்திரீயா பிறந்துட்டாக்க அந்த 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 போஷணஸ்தானம் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? அப்போ எப்போ ஒரு ஸ்திரீ வந்து தன்னுடைய ஸ்தனங்கள்ல இருந்து தன்னோட குழந்தைக்கு பாலூட்டி போஷணம் பண்றதுக்கு ஃபிட் ஆறா அப்படின்னு கேட்டா, அவ வந்து அவளினுடைய தலைவனிடத்துல அன்பை செலுத்தி அதுல இருந்து கர்ப்பமாகி அந்த கர்ப்பம் உண்டாகி பிரசவிச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு பால் சுரக்கிறது. சோ அந்த அன்பு செலுத்தினாதான் ஒரு ஸ்திரீ வந்து தன் குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு தகுதியாராம். ஓகேவா? அன்பு செலுத்துறதுங்கிறச்ச இட்ஸ் நாட் தட் ஸ்திரீ மட்டும்தான் புருஷா தன்னுடைய கணவர்கள் மேல அன்பு செலுத்தணுங்கிறது இல்ல. த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஹியர் இஸ் மியூச்சுவல். இதுதான் நம்ம இந்த பேராகிராஃப்லயும் பார்த்தோம், முந்தின லைன்லயும் என்ன பார்த்தோம், அதாவது சிவபெருமான் எப்படி அவளுக்கு அன்பு செலுத்துறா அப்படின்ட்டு முந்தின ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அந்த அன்புக்கு பிரதிபலனாதான் இவ இங்க என்ன பண்றா, தன்னுடைய ஸ்தனங்களை அவர் ரத்னமாக இருக்கக்கூடிய தன்னோட அன்பை கொடுத்ததுக்கான பிரதிபலனாக அந்த ரத்னத்துக்கும் மேல விலை உயர்ந்த அன்பாக இருக்கும் தன்னுடைய ஸ்தனங்களையே கொடுத்துடுறா அப்படின்ட்டு இந்த இந்த பேராகிராஃப்ல பார்க்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து 15வது ஸ்லோகம். லக்ஷ்ய ரோமலதாதாரதா சமுன்னேய மத்தியமா ஸ்தனபாரதளன் மத்திய பட்ட பந்தவலித்ரயா அப்படிங்கிறா. சோ லக்ஷ்ய ரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா அப்படிங்கறச்சே லக்ஷ்ய அப்படின்னாக்க லட்சியம். சாதாரணமா அந்த லட்சியம்ங்கிறது கண்ணுக்கு தென்படுறதா இருக்கணும் இல்லையா? சோ ஆக்சுவலி லட்சியம்னா என்னன்னாக்க கண்ணுக்கு தெரியறது. அந்த கண்ணுக்கு தெரியறது தான் லட்சியம். அதுல இருந்துதான் தமிழ்ல லட்சியம். சோ கண்ணுக்கு புலப்படுவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அடையிறது லட்சியம் அப்படின்ட்டு. ஆக்சுவல் மீனிங் லட்சிய அப்படின்னா டார்கெட். ஓகே, கண்ணுக்கு தெரிஞ்ச டார்கெட். ஓகேவா? ரோம அப்படின்னா ஒரு நிமிஷம், ரோமனா முடி. ஓகே, லதானா கொடி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லக்ஷ்ய ரோம லதா தாரத தார அப்படின்னாக்க ஆக்சுவலி வந்து தரிக்கிறது, அதாவது அதை ஏந்தின் இருக்கிறது ஆக்சுவலி தாரணா. ஆனா இந்த இடத்துல என்ன அர்த்தத்தை கொடுக்கறது அப்படின்னாக்க ஒரு ஆழமான பகுதி. அது ஒரு மீனிங்கு. நெக்ஸ்ட் தார அப்படின்னா அங்க இருக்கு, அந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறதும் ஒரு அர்த்தமா இருக்கு. ஓகேவா? சமுன்னேய அப்படின்னாக்க that which has been brought out, okay, or that which has been completed. ஓகே, அது வெளியில வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் சமுன்னேய. மத்தியமா அப்படின்னாக்க மத்தியமமா இருக்கிறது. ஓகே, மிடில்ல இருக்கிறது. ஆக்சுவலி மத்தியமம்னா ரெண்டு மீனிங் கொடுக்கும். ஒண்ணு வந்து மீடியமா இருக்கிறது, சுமாரா இருக்கிறதா மத்தியமம் அப்படின்னு கூட சொல்லுவோம். மத்திய பகுதி, when it refers to a place, மத்திய பகுதி அப்படின்னு சொல்றச்சே அது வந்து மிடில்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ட்டு இங்க அர்த்தமாறுது. இப்போ அர்த்தத்தை பார்த்தோமேயானாக்க லக்ஷ்ய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா அப்படின்னாக்க கொடி போன்ற இடுப்பில் கண்ணுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும் மெல்லிய ரோமத்தால் ஆன அந்த இடை இருப்பவள் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகேவா? மெல்லிய இடை இருப்பவள், அந்த இடை பகுதியில லேசான முடி படர்ந்திருக்கு. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னாக்க சாமுத்ரிகா லட்சண பிரகாரம் ஒரு பொம்மநாட்டிக்கு இடுப்பு வந்து
ஒரு ஜான் அளவு தான் இருக்கணும். இப்ப என்னோட இடுப்பு எப்படி இருக்கணும்னா, இப்படி நான் வச்சேன்னா என்னோட இடுப்பு பகுதி இவ்வளவுதான் இருக்கும். ஓகே, இதுதான் சாமுத்திரிகா லட்சணம். இது பொம்மநாட்டிகளுக்கு மட்டும் இல்ல, புருஷாளுக்கும் அப்படிதான் இருக்கணும் சாமுத்திரிகா லட்சணம் பிரகாரம். சோ நம்ம ஜென்ரலி ஆனா பேசறச்சே பொம்மநாட்டிகளுக்கு மட்டும்தான் கொடி இடையாள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆஸ் தோ மென்னெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? பட் ஆக்சுவலி 2 பேருக்குமே இவ்வளவுதான் இருக்கணும் இடுப்பு பகுதி அப்படிங்கிறது. ஓகே, நமக்கு இப்ப அப்படி இருக்காங்கிறது இட்ஸ் a big question mark. ஓகே, பட் ஜென்ரலா அம்பாளினுடைய தெய்வங்கள்ல அம்பாளுடைய இடுப்பு பகுதி இப்படி இருக்கு அப்படிங்கிறது நிறைய இடத்துல வர்ணனை வந்திருக்கு. அதே மாதிரி புருஷ தெய்வங்கள்ல ராமருக்கு அப்படி இருக்கு. ஓகே, ராமரனுடைய அந்த ஸ்வரூப வர்ணனையில வால்மீகி அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். யூஸ்வலா எல்லாருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்த்தேன்னா சிமெட்ரிக்கலா இருக்காது. ஒரு சைட் கை, இந்த சைட் கை, 2 கையும் அளந்தாக்க இத்தினோண்டு டிஃபரன்ஸ். அதே மாதிரி 99% ஆஃப் த விமென்க்கு கூட நம்மளுடைய ஸ்தனங்களை பார்த்தேன்னாக்க ஒரு சைட் பெருசா இருக்கும், ஒரு சைட் சின்னதா இருக்கும். அதுக்காக நாட் அ மேஜர் வாஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படி சொல்ல வரல. எக்ஸாக்டா இருக்கவே இருக்காது. புருஷாளுக்கும் அப்படிதான். இந்த தோள்பட்டை ஆகட்டும், இல்லைன்னாக்கா இந்த கண்ண பகுதி ஆகட்டும், காது மெயினா சில பேருக்கு ஒரு இடத்துல இந்த மடல் பெருசு, ஒரு காதுல மடல் இந்த இடத்துல இந்த இடம் பெருசா இருக்கும், இந்த இடத்துல சின்னதா இருக்கும். ஓகே, விச் மீன்ஸ் அப்படி சிமெட்ரிக்கலா இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. ஆனா ராமபிரானுக்கு மட்டும் அளவெடுத்து அப்படியே செதுக்கின மாதிரி ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அவ்வளவு அழகா இருக்குமா. சிமிலரா அப்படியே அதே அளவுல இந்த சைடு எப்படி இருக்கோ அந்த சைடும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு வால்மீகியோட வர்ணனை. ஓகே, அப்போ இந்த சாமுத்திரிகா லட்சணத்துல பெண்களானாலும் புருஷாலானாலும் இடை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பெண்களினுடைய அந்த அந்த மேல் இடுப்புக்கு மேல இருக்கிற பகுதி லேசா அப்படி வளைஞ்சிருக்கணும். ஸ்தன பாரங்கள்னால அப்படி லேசா அழகா அப்படியே என்ன சொல்றது, ஒரு லாவண்யமா அப்படியே அழகா வளைஞ்சிருக்கணும். ஓகே, ஆனா ஆண்களுக்கு இந்த இந்த புஜங்கள் அப்படியே விரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ பிராடா அப்படியே மேன்லியா இருக்கணும்னு சொல்றோம்ல. சோ ஆண்களுக்கு அப்படி இருக்கணுமா. பொம்மநாட்டிகளுக்கு ஸ்தனபாரத்தினால அப்படி வளைஞ்சு அழகா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? இப்போ அம்பாளினுடைய இடுப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க அதே கொடி இடையாளா இருக்கா. அந்த இடுப்பு இருக்கோ இல்லையோன்னு சந்தேகிக்கிற மாதிரி இருக்கான். ஆனா இருக்குங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறா. எப்படின்னாக்க அந்த மெல்லிய ரோமங்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துல இடுப்பு இருக்கு அப்படிங்கறத ஊர்ஜிதப்படக்கூடியதாக மெல்லிய ரோமங்களோடு இடுப்பை கொண்டவள் அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கான அர்த்தம். லட்சிய ரோம லதாதாரதா சமுன்னேய மத்தியமா, கொடி போன்ற இடுப்பில் புலப்படும் மெல்லிய ரோமத்தால் மட்டுமே இடை இருப்பதை உணர்த்துபவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த லைன் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்தனபார தலன்மத்திய பட்டபந்த வலித்ரயா. ஸ்தனபார ஸ்தனங்களினுடைய பாரத்தினால், தலன் அப்படியே உடைஞ்சு போயிருக்கிறது. எது உடைஞ்சு போயிருக்கு? மத்திய பகுதி, அதாவது அந்த இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி. ஓகேவா? இடுப்பு பகுதியானது அப்படியே அப்படி வளைஞ்சு இருக்கான். ஓகேவா? அந்த வளைஞ்சதாக இருக்கக்கூடிய அந்த மத்திய பகுதியில், இடுப்பு பகுதியில் பட்டபந்த பந்தனா கட்டின்னு இருக்கிறது, கட்டிக்கிறது. என்னத்த கட்டின்னு இருக்கா? பட்டனாக்கா ஒட்டியானம். அந்த ஒட்டியானம் கட்டின்னு இருக்கா. நெக்ஸ்ட் வலித்ரயா அப்படின்னாக்க ஒரு 3 கோடு இருக்காம். ஓகேவா? அந்த 3 கோடு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே, 3 கோடு இருக்கு. சோ இந்த நாமாவுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க கனத்த மார்பகத்தை தாங்குவதால் வயிற்று பகுதியில் அப்படி வளைஞ்சிருக்கிறச்சே 3 கோடு அந்த மடிப்பு இருக்கு. ஓகே, யூஸ்வலா நாமளே இப்படி 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 கூன் போட்டு உட்காந்தனா நம்ம இடுப்பு பகுதியில ஒரு மடிப்பு வரும். ஓகே, நமக்கு அது
அக்யூமுலேட்டட் ஃபேட். ஓகே, பட் அம்பாளுக்கு எதனாலன்னாக்க ஸ்தனபாரங்கள் தாங்காம அவளுடைய இடுப்பு பகுதி அப்படி ஒடிஞ்சு மடிஞ்சு இருக்கிறதுனால ஒரு 3 கோடுகள் ஓடுறது. அந்த அந்த அப்பேற்பட்ட அந்த இடுப்பு பகுதியில ஒரு அழகான ஒட்டியானத்தை கட்டின்றிருப்பவளாக இருப்பவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவுக்கான அர்த்தம். ஓகேவா? சோ இடுப்பு பகுதி எப்படி இருக்கணும்? ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்கணும். கொடி போல கொடி இடையாளா இருக்கணும். மெல்லிய இடை கொண்டவளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க தாத்பரியம். ஓகேவா? உம் ஒரே நிமிஷம். ஓகே, எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். சோ ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, சோ வலித்ரயா அப்படின்னு இருக்கு இல்லையா? த்ரயானா 3, வலித்ரயானா 3 கோடுகள் இருக்கிற மாதிரி இருக்கான். அப்படி வளைஞ்சு இருக்கிறதுனால அவ இடுப்பு பகுதியில ஒரு 3 கோடுகள் வந்து கண்ணுல தென்படுறது. அப்பேற்பட்ட அந்த 3 கோடுகளை கொண்ட இடுப்புல ஒட்டியானத்தை அணிஞ்சுட்டு இருக்கிறவ அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த சௌந்தர்ய லஹரி ரெஃபரன்ஸ் வந்து அதுதான் பார்த்தேன். பேராகிராஃப் 80 பேராகிராஃப்ல ஆச்சாரியால் என்ன சொல்ற ஸ்லோகத்தம் சொல்லிடலாம். उचौ सद्यस्विद्यत्तटघटितकूर्पासभिदुरौ कषन्तौ दोर्मूले कनककलशाभौ कलयता तवात्रातुं भङ्गादलमिति वलग्नं तनुभुवा त्रिदानद्धं देवी त्रिवलिलवली वल्लिभिरिव அப்படிங்கிறார். ஓகேவா? சோ இங்கேயும் வந்து அந்த இடுப்பு பகுதியில 3 சதை மடிப்புகள் அவ்வளோ அழகா இருக்கு அப்படிங்கிற அதே ரெஃபரன்ஸ் தான் வந்து இங்கேயும் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த எதனால அந்த இடுப்பு பகுதி அப்படி வளைஞ்சு மடிஞ்சு இருக்குன்னு கேட்டாக்க ஸ்தனபாரங்கள்னாலதான் இருக்கு அப்படிங்கறத வந்து இங்க ஆச்சாரியாலும் வந்து அழகா ரெஃபர் பண்றார். அதேதான். ஓகேவா? சோ அதே அதே நோக்கத்தோட தான் இங்க லலிதா சகஸ்ரநாமத்திலையும் வந்து அந்த மாதிரியான ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் லலிதா சகஸ்ரநாமத்துல இருந்து தான் ஆச்சாரியாளுக்கு இந்த ஸ்லோகமும் அனுகிரகம் ஆயிருக்கு. சோ இது ஸ்லோகா நம்பர் 80. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இதை என்ன ஆரம்பிச்சா திருப்பியும் பாதியில விடுற மாதிரி இருக்கும். சோ நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். சரியா? कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. श्रीमन्नारायणायेति समर्पयामि.